இந்த விறகடுப்பை பத்தி இன்னுமே பல பேர் பல சந்தேகங்களை கமெண்ட்ல கேட்டுட்டே தான் இருக்கீங்க. அதாவது இந்த அடுப்பு என்ன விலை, இது எங்க கிடைக்கும், செவரெல்லாம் கறி பிடிக்குமா பிடிக்காதா, கிச்சன் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சரின்னு உங்க கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலையும் அதுக்கப்புறம் ஒரு குட்டியா கிச்சன் டூரையும் சேர்த்து லாங் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோல கீழே கொடுத்துருக்கேன், மறந்துடாம எல்லாரும் கண்டிப்பா போய் பாத்துருங்க. வர நானும் இந்த சேனலும் இந்த விறகடுப்புக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரியே போயிட்டு இருக்கு நம்ம நிலைமை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? நேற்று காலையிலே நானும் என் பையனும் சேர்ந்து எடுத்து போட்ட மட்டையெல்லாம் இன்னைக்கு காலங்காத்தால என் கணவரை கூட்டிட்டு போய் வெட்டுறேன்ற சாக்கில் மரத்துல இருந்து ஒரு பலாப்பழத்தை புடிச்சிட்டு வந்து கட் பண்ணி பார்த்தா சும்மா ஷாக்கு. ஐயோ, மரத்திலே பழுத்து குலுங்கிருந்தனால டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. வாயில வச்சாலே கரைஞ்சி விடுற மாதிரி தேனா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு. 6500 வாடகை. கம்மி வாடகையில நாங்களும் வீடை தேடிட்டு தான் இருக்கோம், கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, நீங்க சொல்லுங்க, 6500 இந்த வீடும் இந்த வீட்டை சுற்றி இருக்க சூழ்நிலையும் ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.